எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னால் அது அவங்களுக்கு பிடிக்காது. அறிவுரையை கேட்கறதுக்கு உண்டான பொறுமையோ அதற்குண்டான ஒரு சூழலையோ அவங்க கடைபிடிக்கிறது இல்லை. அதனால தான் தன் இஷ்டப்படி சில நேரங்களில் செயல்பட்டு அதனால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. படிக்கிற பிள்ளைகளை நாம் படிங்கன்னு சொன்னால் டென்ஷன் ஆகி உட்காந்துருக்கும். அதுக்கு அந்த நேரம் எப்பொழுதும் விளையாடணுங்கிற எண்ணம். வாலிப வருவதில் பசங்களை வேலைக்கு போ, நல்லபடியாக இரு அப்படின்னு சொன்னால் அந்த நேரம் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். இதுவே தான் காலப்போக்கில் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை இவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அப்படித்தான் அவங்களும் நடந்துப்பாங்க. இது ஏன் காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டு வந்தாலும் வாழ்க்கையிலுடைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் வாழையடி வாழையா அப்படியே இருக்கிறது இல்லையா? சில பேர் தான் அதில் மாற்றங்கள் அத்தி பூத்தாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாற்றங்களுடைய ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் வெற்றி காண்பார்கள். மாற்றமற்ற பிள்ளைகள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு வேதனைப்படுவார்கள். சிந்திப்போமா? இதுவும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் என்று நினைக்கலாம். எல்லாம் இன்பமயம்.